அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலர் திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தி என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துகிறது. பக்குவப்படுத்தப்பட்ட மனதிலே வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்யக்கூடிய ஆர்வம் தூண்டப்படுகிறது. தூண்டப்பட்ட ஆர்வத்தை சரியாக பற்றி பிடித்தபடியாக பயணிப்பவர்கள் முத்தி மோட்சத்தை பெறுகிறார்கள். இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஞானத்தை குறித்து பயணிக்கக்கூடியவர்களுக்கான நல்ல அறிவுரைகளையும் நுணுக்கங்களையும் இன்றைய பாடற்பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம். யோகிக்கு யோகாதி மூன்றுள கொண்டு உற்றோர் ஆகத்தகு கிரியாதி சரியை ஆம் தாகத்தை விட்ட சரியை ஒன்றாம் ஒன்றுள் ஆதித்தன் பத்தி உள்ள அன்பு வைத்தேனே. யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுபவர்கள் 4 நிலைகளிலே பயணிக்கிறார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற இந்த 4. இதிலே ஞானத்தை அடைவதற்கு முன்பு சொல்லப்பட்ட சரியை, கிரியை, யோகம் என்கிற இந்த 3 அவசியமாகிறது. இதிலே சரியை, கிரியை என்று சொல்லப்பட்ட இந்த 2 உடல் கொண்டு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் மற்றும் மனத்தின் தரத்தை கொண்டு மந்திர பாராயணங்கள், பஜனைகள் முதலியவற்றை செய்வது, இவையெல்லாம் கிரியை என்கிற கணக்கிலே வரும். இந்த சரியை, கிரியை என்கிற இந்த 2லேயே மாத்திரம் பெரும்பாலானவர்கள் நின்று விடுகிறார்கள். அதை கடந்து யோகம் என்கிற நிலைக்கு செல்வதில்லை. சரியை, கிரியையிலே பயணிப்பதற்கு பெரிதாக எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் யோகத்திலே பயணிப்பதற்கு முழுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. உணவு கட்டுப்பாடு, கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று சொல்லப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம். இடைவிடாது ஸ்மரித்தல் என்கிற வகையிலே சொரணையோடு இருப்பது, எப்போதும் அதே நினைவோடு இருப்பது, பராபரத்தை குறித்து சிந்தித்து பராபரத்தின் மீது மனத்தை செலுத்தியபடியாகவே சதா சர்வ காலமும் பயணிப்பது, இவையெல்லாம் யோகம் என்கிற நிலையிலே வந்து சேரும். இதிலே வென்றெடுத்தவர்கள்தான் ஞானத்தை பெற முடியும். வெறும் சரியை, கிரியையிலே மாத்திரம் ஒருவன் வெற்றி பெற்றுவிட முடியாது. சந்திரகலை, சூரியகலையை இணைத்து செய்யக்கூடிய யோக பயிற்சி அவசியமாகிறது. யோக சமயமே யோகம் பல உள்ளல் யோக விசேடமே அட்டாங்க யோகமாம் யோக நிர்வாணமே உற்ற பர உதயம் யோக அபிடேகமே ஒன் சித்தி உற்றலே. யோகத்திலே நிர்வாணம் பெற வேண்டும். நிர்வாணம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் துரத்தல் என்றாகிறது. புலன்கள் சார்ந்த இச்சைகளை துரத்தல், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த 4 வழியாக இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த எல்லா விதமான எண்ணங்களையும் துரத்தல். இதையே பதஞ்சலி யோக சூத்திரத்திலே சித்த விருத்தி நிரோதக என்று சொன்னார். எண்ணங்கள் உற்பத்தியாவதை நிறுத்த வேண்டும். எண்ணங்கள் எப்படி உற்பத்தியாகின்றன? கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது, நாசியால் நுகர்வது, வாயால் சுவைப்பது, சருமத்தால் தொட்டறிவது ஆகியவற்றின் மூலமாக புத்தியும் மனமும் பற்பல விதமான உலகியல் விடயங்களை கற்பிதம் செய்து கொள்கின்றன. புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தினால் ஒழிய நம்மால் வெற்றி பெற முடியாது. யோகம் என்பது நிர்வாணம் ஏற்பட்டதற்கு பிறகே ஏற்படும். நிர்வாணம் என்பது புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனதின் இச்சைகளை துரத்தல் என்றாகிறது. இந்த நிர்வாணம் என்பது ஏற்பட்ட பிறகுதான் பர உதயம் என்பது ஏற்படும். பரம் என்பது ஆகாய வெளி. ஆகாய வெளியிலே நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை சென்று சேருவதற்கு இவை அவசியமாகின்றன. இதை சரியாக செய்தால் இதை செய்தவர்கள் சார்ந்திருக்கும் சமயம் யோக சமயம் என்றாகிறது. இதை அடைவதற்கு யோக நிர்வாணத்தை அடைந்தாக வேண்டும். அதாவது புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை விட்டொழித்தாக வேண்டும். அட்டாங்க யோகத்தை கடைபிடித்தாக வேண்டும். அட்டாங்க யோகம் என்று சொன்னவுடனே மற்றவர்கள் சொல்லும் விளக்கத்திற்கு அப்பாற்பட்டு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லிய கருத்துக்களை இங்கே இருப்பது சரியாக இருக்கும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை என்கிற 8 விதமான கெட்ட குணங்களை விட்டொழிப்பதுதான் அட்டாங்க யோகம். உண்மையாக இந்த 8 விதமான கெட்ட குணங்களையும் விட்டொழித்தால் அதுவே உண்மையான யோக நிர்வாணம் என்றாகும். இதை செய்துவிட்டால் மனத்தின் திறத்தால் சிரத்திலே இருக்கும் எம்பெருமான் ஈசனுக்கு யோக அபிஷேகம் செய்ய முடியும். அது மட்டுமல்ல,
முழுமையான ஞான சித்தியையும் பெற முடியும். இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம், ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. சரியே கிரியை யோகம் என்கிற இந்த மூன்றிலே மாத்திரம் நின்று விட்டவர்கள் ஞானத்தை அடைவதில்லை. இந்த நான்கிலே ஞானம் என்பதுதான் உயர்ந்தது. அதை அடைவதற்கான முன்னெடுப்புகள், தயாரிப்பு நிலைகள்தான் சரியை கிரியை யோகம் என்பவையெல்லாம். உண்மையிலேயே ஞானத்தை அடைந்தான பிறகு அதற்கு இணையான வேறு ஒரு கல்வி இந்த உலகிலே இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஞானத்தை காட்டிலும் சிறந்த அறநெறி என்பது இந்த நாட்டில் எங்குமே இல்லை. அது மட்டுமல்ல, பற்பல சமயங்களை சார்ந்து மனிதர்கள் வாழ்ந்து பயணிக்கிறார்கள். ஞானத்திற்கு நிகரான சமயம் என்பது எதுவுமே இல்லை. ஞானத்தை அடைந்தவர்தான் உண்மையான முத்தியை அடையத்தக்கவராகிறார். ஞானத்தை அடையாத சரியை கிரியை யோகம் என்பது முத்தியை கொடுக்காது. உண்மையிலேயே மானுடராக பிறந்தவர்கள் ஞானத்தை அடைவதற்காகவே பாடுபட வேண்டும். அப்படி பாடுபட்டு ஞானத்தை அடைந்துவிட்ட மனிதனை காட்டிலும் உயர்ந்தவன் இங்கு எவனுமே இல்லை என்பது திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது. ஞானம் என்பது என்ன? தெளிந்த நிலை. முந்தைய பாடலிலே சொல்லியதைப் போல நிர்வாணம் பெற்ற நிலை. எதுவுமே இல்லாமல் சகலத்தையும் துறந்த நிலை. அங்கே எண்ணங்கள் இல்லை, சிந்தனைகள் இல்லை, செயல்கள் இல்லை, விருப்பு வெறுப்புகள் இல்லை, பேச்சும் பேச்சற்ற நிலையும் இல்லை, வேண்டுதல் வேண்டாமை இல்லை. இவை எல்லாமே கடந்துவிட்ட ஒரு உன்னதமான பூச்சியம் என்கிற நிலை. இந்த நிலையை பெற்றவர்கள் ஞானத்தை அடைவார்கள், அல்லது ஞானத்தை அடைந்தவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுவிடும். இதே கருத்துக்களை ஜனக மன்னனுக்கு அஷ்டவக்கரர் சொல்லியிருந்த அஷ்டவக்கர கீதை என்கிற நூலிலே நாம் பார்த்திருக்கிறோம். சகலத்தையும் துறந்தாக வேண்டும். மனம் சார்ந்து உடல் சார்ந்திருந்த அத்தனை விதமான இச்சைகளையும் துறந்தாக வேண்டும். அப்படி துறந்தவனுக்குத்தான் ஞானம் கிட்டும். வெறுமனே வாசிப்பயிற்சியை செய்பவன் இதை அடைவதில்லை. மனம் பக்குவம் பெற வேண்டும். உண்மையான ஞானத்தை அடைவதற்கு 8 விதமான கெட்ட குணங்களையும் விட்டொழிக்க வேண்டும். அந்த கெட்ட குணங்களை விட்டொழிப்பதற்கு எது வழி? சரியே கிரியை யோகம் என்கிறவைதான் அதை நோக்கி பயணப்படக்கூடிய வழிகள். ஆனால் சரியை கிரியை யோகம் என்கிற அந்த நிலையிலே மாத்திரம் நின்று விடாமல் அதையும் கடந்து பயணிப்பவர்கள் ஞானத்தை பெறுவார்கள் என்பதுதான் கருத்து. சத்தமும் சத்த மனனும் தகுமணம், உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்று இம்மூன்றும் சித்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே. சன்மார்க்கம் என்பது எது? முத்தி பெற்றவர்களோடு சேர்ந்திருத்தல் சன்மார்க்கம். புருவ மத்தியத்திலே சந்திரகளை சூரியகளையே இணைத்து ஆடாமல் அசையாமல் நிறுத்துவது சன்மார்க்கம். தாறுமாறாக சிதறிக் கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி ஒரே சீராக அண்ணாக்கு பாதை வழியாக புருவ மத்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பது சன்மார்க்கம். இதை செய்யும் போது ஓசைகளுக்கு வேலையில்லாத ஆகிறது. இதை சொல்லும் விதமாக திருவள்ளுவநாயனார் சொல்லியிருந்த ஒரு குறட்பா பொருத்தமாக இருக்கும். கண்ணொடு கண்ணினை நோக்கக்க வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்பதை அக்குறட்பா. 2 கண்களையும் புருவ மத்தியத்தை நோக்கி திருப்பி மனதை பார்வையின் போக்கிலே நிலைநிறுத்திவிட்டால் வாய்ச்சொற்களுக்கு வேலை இல்லை. அதன் பிறகு பேசுவதற்கு அவசியமில்லை, ஞானம் அங்கே பிறக்கும் என்பது திருவள்ளுவநாயனாரின் கூற்று. இங்கே சத்தமும் சத்தம் மனனும் தகுமணம் என்று சொல்லுகிறார். இதை கடக்க வேண்டும். ஓசைகள் அற்ற இடத்திற்கு செல்லுவதற்கு மனதை புருவ மத்தியத்திலே ஒடுக்கியாக வேண்டும். இந்த இடம் என்பது ஏற்படும் போது இதுவரையிலும் நாம் கற்றிருந்த கல்விகளை எல்லாம் மறக்கும் நிலை ஏற்படும். இதுவரை கற்ற கல்விகள் காரணமாக நமக்கு ஏற்பட்டிருந்த அகங்காரம் என்பது அற்றுப்போகும். நான் ஸ்தானி, நான் மானி, நான் எல்லாவற்றையும் கற்றவன், நான் கரை கண்டவன், வேதங்களை கரைத்து குடித்திருக்கிறேன், உபநிடதங்களை எல்லாம் அப்படியே உறிஞ்சி குடித்திருக்கிறேன், என்னை போல ஞானி இல்லை என்பதாக மனிதன் கொண்டிருந்த அகம்பாவம் என்பது அற்றுப்போக வேண்டும்.
சரியை கிரியை யோகம் என்கிற இந்த மூன்றும் அற்றுப்போய் சித்தம் என்கிற அறிவை கொண்டு மனத்தை கட்டுப்படுத்தி உண்மையான சிவ வழிபாட்டை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது புறத்திலே எந்த விதமான அசைவும் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் நிற்க முடியும். அந்த நிலைக்கு சென்றவர், அந்த நிலை கடந்தவர்தான் உண்மையான சன்மார்க்கி என்று திருமூலர் பெருமான் இங்கே சொல்லுகிறார். வாசி பயணத்தை செய்வது பெரிதல்ல, மனதின் போக்கை தடுத்து நிறுத்தி பக்குவத்தை பெற வேண்டும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. தன்பால் உலகம் தனக்கு அருகு ஆவதும் அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன என்பார்கள் ஞானமும் எய்தும் சிவோகமும் பின்பாலின் நேயமும் பெற்றிடும் தானே. பின்பாலின் நேயம் பெண்ணின் ஆசி. பெண் என்பது ஜீவசக்தியாகிய வாயு. ஜீவசக்தியாகிய வாயுவை அன்போடு அரவணைத்து அதனோடு இணக்கமாக பயணித்து ஞானத்தை பெற முயல வேண்டும். தன்னிடத்திலேதான் உலகம் என்பது இருக்கிறது, தனக்குள்ளே இருந்துதான் இந்த உலகம் என்பது விரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் உற்பத்தியாவதும் உலகம் அடங்குவதும் நமக்குள்ளேதான். கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உறங்குகிறோம். அந்த உறக்கத்தின் போது உலகம் இல்லை, இல்லவே இல்லை. நாம் எங்கே இருந்தோம் என்பது நமக்கும் தெரியாது. ஆனால் ஆன்மாக்கள் இருக்கும் இடம் என்பது அந்த இடம்தான். கனவுகள் இல்லாத அமைதியான மௌனம், பூச்சியம், இந்த நிலையில்தான் ஆன்மாக்கள் ஆனந்தமாக இருக்கின்றன. சுளுத்தி என்றழைக்கப்பட்ட உயர்ந்த நிலை. ஆனால் அந்த சுளுத்தி என்கிற நிலை மாத்திரம் ஞானத்தை கொடுக்குமா என்றால் இல்லை. சுளுத்தி என்கிற நிலையிலே இருந்து நம்முடைய உண்மையான யதாஸ்தானம் என்கிற நிலைக்கு செல்லும் போது ஜாக்கிரதை என்பது ஏற்படுகிறது. காரணம், நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பன வாழ்க்கையில். சொப்பனத்திலே இருந்து விழிப்பு நிலைக்கு வர வேண்டும் அல்லவா? இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சொப்பன வாழ்க்கையிலே இருந்து மீண்டு வெளிப்படைந்து ஜாக்கிரதை என்கிற நிலைக்கு போகும்போது அங்கே சித்தர் பெருமக்களை தரிசிக்கலாம். சிவோகம் என்றழைக்கப்பட்ட நானே சிவம், சிவோகம் நான் சிவம் என்கிற நிலை. ஜீவ சிவோகம் என்று சொல்லுவார்கள். ஜீவனே சிவன், நானே சிவன் என்பது அப்போது தெரிய வரும். இதை அடைவது எப்படி? அன்பால் ஆண்டவனை ஏத்தி புகழ வேண்டும். அன்பால் புகழ வேண்டும் என்றால் என்ன பொருள்? சகல சீவர்களையும் தன் சீவனைப் போல சமமாக நடத்தி பழக வேண்டும். எல்லா உயிரும் என் உயிர்தான் என்பதைப் போல சரியாக புரிந்து பழக வேண்டும். இருப்பது பராபரம் மட்டுமே. அதுவே சகல உயிர்களாகவும் பிரதிபிம்பித்து காணுகிறது. சகல உயிர்களுக்குள்ளும் தன்னை காண வேண்டும், தனக்குள்ளே சகல உயிர்களையும் காண வேண்டும். அதுதான் உண்மையான ஜீவசிவோகம் என்றாகும். இதை சரியாக புரிந்து கொள்ள பின்பால், அதாவது பெண்பாலாக இருக்கும் ஜீவசக்தியாகிய வாயுவை புருவ மத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்திவிட்டால் ஞானம் என்பது கிடைக்கும். இதைத்தான் இத்திருப்பாடல் மூலமாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார். உண்மையின் தத்துவத்தை உணர்ந்து ஓதி உய்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.